Hello friends, welcome to Learn Share Market in Tamil for Beginners. இன்னைக்கு நம்ம 9th லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா மார்னிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அதை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்னிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டில்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது வந்ததுன்னா கண்டிப்பா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த மார்னிங் ஸ்டார் டோஜி ஆர் கேண்டில்ஸ் பத்தி இனி வர லெசன்ல பார்ப்போம். ஸோ சிக்னல் என்ன கொடுக்குறாங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்ற சிக்னல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் டோஜி அப்படின்ற மாதிரி ஒரு டோஜி மாதிரியோ இல்லை ஒரு கேண்டில் சின்ன பாடி இருக்கிறதுனால இது கேண்டில் சொல்லலாம். ஸோ இந்த கேண்டில் வந்ததுனால இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சிக்னல் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், அதாவது 3 கேண்டிலை பேஸ் பண்ணி இதை வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கண்டிப்பாக பியரிஷாக இருக்கணும், அதாவது இந்த கேண்டில் கண்டிப்பாக ரெட் கேண்டிலாக இருக்கணும், ஃபுல் பியரிஷ் கேண்டிலாக இருக்கணும், நல்ல லாங் கேண்டிலாக இருக்கணும். செகண்ட் கேண்டில் வந்து சின்ன பாடி, அதாவது இன்டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பாடி, இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாடியும் அப்ல டவுன்லையும் வந்து டெய்ல் இருக்கணும். இது வந்து இன்டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடானா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஒரு ஒரு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத மாதிரி ஒரு இந்த இது நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் கேண்டிலாக இருக்கணும். தேர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹாஃப் பாடியை வந்து கண்டிப்பாக தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த தேர்ட் கேண்டில் வந்து நல்ல புல்லிஷ் கேண்டிலாக இருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஆஃப்டர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு குறிக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், நல்ல பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்கு. பக்கத்துலேயே ஒரு 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 சின்னதாக பாடியில் ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர்ற புல்லிஷ் கேண்டில் வந்து இது வந்து பியரிஷ் கேண்டில், இது வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து நல்ல ஹாஃப் இந்த பியரிஷ் கேண்டிலுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான சிக்னல் அப்படின்றது. இப்போ நீங்க வந்து பொசிஷன் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரெண்ட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து ஒன்று பாருங்க, நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, இது வந்து புல்லிஷ்ல இருக்கு. அடுத்து ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு சின்ன பாடியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கணும், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மார்னிங் ஸ்டார் டோஜின்னு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும், இது ஒரு சின்ன கேண்டிலாக இருக்கு, பட் இதே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஓரளவுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்டார் கேண்டில்ஸ்டிக் பற்றி பார்ப்போம். அடுத்த லெசனில் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன், அதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி கொடுப்பேன் நான். ஸோ அதனால் கண்டிப்பாக என்னோட சேனல்ஸை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ்லாம் நல்லா போக போக இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.